ஆகஸ்ட் 2024 தமிழ் சுருக்கெழுத்து இளநிலை. குரல் கொடுத்துள்ளவர் மதுரை கு. ஜெயபாலன். பிரடி கமெண்ட்ஸ். மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, போக்குவரத்து மற்றும் சுற்றுலாத்துறை மானிய கோரிக்கைகள் மீதான விவாதத்தில் பங்கு கொள்ள வாய்ப்பளித்த தங்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சட்டமன்ற பேரவையில் இரண்டாம் முறையாக உறுப்பினராக கூடிய நல்ல வாய்ப்பை பெற்றதற்கு நான் உள்ளபடியே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கும் இதர மாமன்ற உறுப்பினர்களுக்கும் என் நன்றியை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். நமது நாடு சுதந்திரம் அடைந்தது முதல் பொது போக்குவரத்து படிப்படியாக தேசியமயமாக்கப்பட்டு மக்களுக்கு சிறந்த சேவை அளிக்கப்பட்டு வருவதை முதற்கண் நான் பாராட்ட கடமைப்பட்டுள்ளேன். இதன் காரணமாகத்தான் மாணவர்கள், மூத்த குடிமக்கள் மற்றும் பெண்களுக்கு நமது நகர பேருந்துகளில் இலவச பயண வசதி போன்றவற்றை அளிக்க முடிகின்றது. நம் போக்குவரத்து கழக தொழிலாளர்கள் இரவு பகல் பாராமல் உழைக்கிறார்கள். அதன் காரணமாக இந்தியாவின் தலைசிறந்த அரசு போக்குவரத்து நிறுவனங்களாக நமது கழகங்கள் உள்ளன என்று சொன்னால் அது மிகையாகாது. அத்தகைய போக்குவரத்து தொழிலாளர்களின் கோரிக்கைகள் தொடர்பாக ஒன்றிரண்டு கருத்துக்களை அரசின் கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன். போக்குவரத்து தொழிலாளர்களின் ஊதியம் குறித்த ஒப்பந்தம் முடிவடைந்து சுமார் 4 ஆண்டுகள் ஆகிவிட்டன. எனவே அவர்களின் நிலையை கனிவுடன் பரிசீலித்து விரைவில் பேச்சுவார்த்தை நடத்தி ஒப்பந்தத்தை புதுப்பிக்க வேண்டுமென்று அரசை கேட்டுக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அடுத்தபடியாக அவர்களது ஈட்டிய விடுப்பு கணக்குக்கு பண பயன் இதுவரை வழங்கப்படாமல் உள்ளது. மேலும் சுமார் 30 ஆண்டு காலம் பணியாற்றி ஓய்வு பெற்றவர்களுக்கு இன்னும் குறைந்த அளவே அகவிலைப்படி வழங்கப்படுகிறது. கடந்த சில ஆண்டுகளில் விலைவாசி பல மடங்கு உயர்ந்துள்ளது. எனவே அரசு ஊழியர்களுக்கு இணையாக அவர்களுக்கும் அகவிலைப்படி உயர்த்தப்பட வேண்டுமென கேட்டுக்கொள்ள ஆசைப்படுகிறேன். கடந்த 10 வருடங்களாக நகரங்களிலிருந்து சிற்றூர்களுக்கும் புறநகர் பகுதிகளுக்கும் சிற்றூந்துகள் இயக்கப்பட்டு வந்தன. தற்போது அவற்றின் எண்ணிக்கை குறைக்கப்பட்டுள்ளது. எனவே
மாவட்டந்தோறும் 50 சிற்றுந்துகள் இயக்க வேண்டுமென்ற எனது கோரிக்கையை முன் வைக்க விரும்புகிறேன். அன்புடையீர், வணக்கம். தங்களது 8ஆம் தேதிய கடிதம் கிடைக்கப் பெற்றோம். திருவாளர்கள் கணேசன் சகோதரர்களின் நிறுவனத்திற்கு பொருட்களை கடனில் வழங்குவது குறித்து எங்களது கருத்துக்களை தாங்கள் கேட்டிருக்கிறீர்கள். திருவாளர்கள் கணேசன் சகோதரர்கள் நிறுவனம் கடந்த ஓராண்டு காலமாக எங்களது பொருட்களை கடனில் பெற்று விற்பனை செய்து தொகையை குறிப்பிட்ட காலத்திற்குள் முறையாக செலுத்தி வருகிறார்கள். அவர்களது நிறுவனம் வளர்ந்து வரும் ஒரு நிறுவனம் ஆகும். அந்நிறுவனத்தின் 3 சகோதரர்களும் ஒற்றுமையுடனும் திறமையுடனும் வியாபாரத்தை நடத்தி அவர்களது நிறுவனத்தை ஒரு நல்ல கட்டுக்கோப்பான நிலையில் வைத்திருக்கிறார்கள். தங்களது பொருட்களை அவர்களுக்கு விற்பனைக்கு கொடுப்பதன் மூலம் தங்களது வியாபாரத்தை பெருக்கிக் கொள்ளவும் அவர்களது பகுதியில் தங்களது பொருட்களுக்கு நல்ல அறிமுகம் கிடைக்கவும் வழி ஏற்படும். தங்கள் நம்பிக்கையுள்ள